பறக்க கத்துக்கலாமா? Hey, Maddie, Aniki aeroplane oda parts pathy solria. நம்ம ரோபோட் கேட்ட மாதிரி இன்னைக்கு ஏரோப்ளேனோட பார்ட்ஸ் பற்றி கற்றுப்போம். ஸோ இந்த வீடியோவை நான் 2 வீடியோவாக போடுறேன். ஒன்று வந்து நம்ம நார்மலாக பயணிக்கிற ஏரோப்ளேனோட பார்ட்ஸ், அதாவது பார்ட்ஸ்னால் என்ன, இப்போ நம்ம காருனா இதில் டோர் இருக்குது, இங்கே பேசஞ்சர் கேபின் இருக்குது, இன்ஜின் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி ஏரோப்ளேனில் இருக்கிற ஒரு ஒரு பாடி பார்ட்ஸுக்கும் பேர் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஏரோப்ளேன் எடுத்துக்கிட்டிங்கனாலே பறக்கணும். பறக்கிறதுக்கு தேவையான பார்ட் வந்து விங்ஸ். அது வந்து ஏர்கிராஃப்டில் விங்கும் தான் சொல்லுவாங்க. பட் ஒரு டெக்னிக்கல் டேர்மில் நீங்கள் சொல்லிக்கணும் அப்படின்னா, ரைட் சைடு விங்கை வந்து ஸ்டார் போர்ட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு விங்கை வந்து போர்ட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் சைடு ஸ்டார் போர்ட், லெஃப்ட் சைடு போர்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்மலாம் உட்காந்துட்டு இருக்கிற அந்த கேபின், அப்புறம் நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிற அந்த கார்கோ செக்ஷன், அப்புறம் பைலட்ஸ் உட்கார்ற காக்பிட், இது மூணும் சேர்ந்து ஏர்பிளேனோட பாடி இருக்கு இல்லைங்களா, அந்த த பிளேஸ் வேர் ஆக்சுவல் திங்ஸ் வேர் தேர், அதை வந்து ஃபியூஸ்லாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஸ்பெல்லிங் இங்கே போடுறேன், ஃபியூஸ்லாஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஸ் ஐ செட், பைலட்ஸ் இருக்கிற இடத்த காக்பிட்னும், பேசஞ்சர்ஸ் இருக்கிற இடத்த கேபின் அப்படின்னும், கார்கோஸ் வச்சிருக்க இடத்த வந்து, கார்கோ மீன்ஸ் நம்ம கொண்டு போகிற லக்கேஜ் அதெல்லாம் வச்சிருக்கிற இடத்த வந்து கார்கோ செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுமே ஃபியூஸ்லாஜில் தான் இருக்கும். லைக் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபியூஸ்லாஜில் காக்பிட்டும், இந்த ரிமைனிங் பார்ட்ஸில் கார்கோ அண்ட் பேசஞ்சர் செக்ஷன்ஸ் இருக்குது. இதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்ல். லைக் ஏர்பிளேனோட டெய்ல் இருக்கு இல்லைங்களா, நம்ம கொலோக்கியல் டேர்மில் இதை டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஏர்பிளேன் டெர்மினாலஜியில் இதை வந்து நம்ம எம்பனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இந்த பாடி ஆஃப் த ஏர்பிளேன் ஃபியூஸ்லாஜோ அது மாதிரி இந்த டெய்ல் செக்ஷனை வந்து நம்ம எம்பனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெய்லில் வந்து ஹாரிசான்டலாக 2 ஸ்டெபிளைசர் இருக்கும். அதாவது 2 ரெக்கை இருக்கும், சின்ன சைஸ் விங்ஸ் மாதிரி இருக்கும். அது ஹாரிசான்டலாக இருக்கிறத வந்து நம்ம ஹாரிசான்டல் ஸ்டெபிளைசர் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிகலாக இருக்கிறத வெர்டிகல் ஸ்டெபிளைசர்னு சொல்லுவோம். பேர்லேயே தெரியுது, இது வந்து பிளேனை வந்து ஸ்டெபிளைஸ் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஒரு பாடி பார்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சில கண்ட்ரோல் பார்ட்ஸ் இருக்கும். நான் ஏரோப்ளேன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. டெய்ல் பார்ட் ஆஃப் ஏரோப்ளேனை வந்து நம்ம எம்பனேஜ்னு சொல்லுவோம். அதில் 2 விங் வந்து ஹாரிசான்டலாக இருக்கும், அது ஹாரிசான்டல் ஸ்டெபிளைசர்னு சொல்லுவோம். ஒரு விங் வெர்டிகலாக இருக்கும், அது வெர்டிகல் ஸ்டெபிளைசர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி என்ஜின்ஸ். ஸோ நம்ம ஜெட்டில் யூஸ்வலாக 2 டைப் ஆஃப் இன்ஜின் யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன ஜெட்டில், இப்போ ஒரு மனுஷங்க மட்டும் போகிற மாதிரியான ஜெட்டில் வந்து, வி ஷுட் நாட் சே இட் இஸ் ஜெட், ஒரு மனுஷங்க மட்டும் போகிற மாதிரியான ஏர்கிராஃப்டில் ஆர் சின்ன சைஸ் ஏர்கிராஃப்டில் நம்ம பிஸ்டன் இன்ஜின்ஸில் யூஸ் பண்ணுவோம். நம்ம அதை பிஸ்டன் இன்ஜின் சொல்லுவோம், இல்லை ப்ரொப்பலர் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா பெரிய ஏரோப்ளேன்ஸ்லையோ இல்லை அட்வான்ஸ்ட் ஏரோப்ளேன்ஸ்லையோ நம்ம ஜெட் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இன்ஜின் அப்படின்றது ஒரு காமன் டேர்ம். ஏரோப்ளேன், அதாவது ஏரோஸ்பேஸ் டேர்ம்ஸில் இந்த இன்ஜினை வந்து நம்ம பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக எதுக்கு பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, தட் இஸ் அ பிளேஸ் வேர் பவர் இஸ் ஜென்ரேட்டட், ரைட்? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இன்ஜின் வந்து ஏரோப்ளேனை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போகும், மேலே பறக்க வைக்காது, ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போகும். இது ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறதுனால விங்கு மேலே ஏர் ஃப்ளோ ஆகி விங்கு தான் வந்து ஏரோப்ளேனை மேலே கொண்டு போகும். ஸோ இன்ஜினுக்கு பேர் பவர் பிளான்ட். விங்ஸில் 2 விங்ஸ், ரைட் சைட் ஸ்டார் போர்ட், லெஃப்ட் சைட் போர்ட். நம்ம பேசஞ்சர்ஸ், பைலட்ஸ் அண்ட் கார்கோ செக்ஷன் இதெல்லாம் இருக்கிறது ஃபியூஸ்லாஜ். டெயில் செக்ஷனில் இருக்கிறது எம்பனேஜ். இதெல்லாம் வந்து பாடி ஆஃப் த ஏர்கிராஃப்டில் இருக்கும். அப்புறம் ஏர்கிராஃப்ட் லேண்டிங் அப்போ நமக்கு ஒரு 3 வீல் யூஸ் ஆகும் இல்லைங்களா, மூணு பிளேஸஸில் வீல்ஸ் இருக்கும். அந்த வீல்ஸை வந்து நம்ம லேண்டிங் கியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்கு அது லேண்டிங் கியர் அப்படின்னு சொல்கிறோம்னா, லேண்டிங் அண்ட் டேக் ஆஃபில் அது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அது லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டை பார்க் பண்ணுறதுக்கு, நம்ம டாக்ஸிங் அந்த மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ்லாம் சொல்லுவோம். ஆப்ரேஷன்ஸ் ஆஃப், அதாவது ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸையுமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த வீல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த வீல்ஸை வந்து, அதாவது ஏரோப்ளேனுக்கு கீழே இருக்க அந்த வீல்ஸை வந்து நம்ம லேண்டிங் கியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் பேசஞ்சர் ஏர்கிராஃப்டில் இருக்கிற ஒரு பார்ட்ஸ். ஃபைட்டர் ஏர்கிராஃப்டில் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். சூப்பர். இப்போது நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த ஏரோப்ளேனில் பார்த்துட்டோம். அதில் நான் பவர் பிளான்ட், அதாவது இன்ஜின் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். இன்ஜின் ரன் ஆகிறதுக்கு நமக்கு ஃபியூவல் தேவை. ஓகே. ஸோ நம்ம காரு பைக்லலாம் நமக்கு ஃபியூவல் டேங்க் எங்கே இருக்குன்னு தெரியும். ஏரோப்ளேனில் ஃபியூவல் டேங்க் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அந்த ஃபியூவல் டேங்கை அந்த பர்டிகுலர் பிளேஸில் வச்சதுக்கு ஒரு பெரிய ஃபிசிக்கல்
அண்ட் கிராவிட்டி பேஸ்ட் பற்றி பேசலாம். Until then, stay tuned. Thanks, Maddie. Supera Puringiadu, Fighter Aircraft Pathy Thuringica Wait Panran. Bye!